ஹலோ மேக்ஸஸ் வெரி குட் மார்னிங். ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி உருவாக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். அந்த சர்க்கிள் மேலே ஒரு பாயிண்ட் எடுத்து அனதர் ஒன் சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். அதை நான் ட்ரேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் அனிமேஷன் ஆனும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை நம்ம ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய நியூவாக ஒரு பேஜ் நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஜியோஜிப்ரா கிராஃபிக்ஸ் வியூவில் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா சர்க்கிள் டூல்ஸ் போகிறேன். சர்க்கிள் சென்டர் அண்ட் ரேடியஸ்னு டூல் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். நமக்கான ஒரு டூல் டிப் வந்து ஓப்பன் ஆகும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா செலக்ட் சென்டர் பாயிண்ட் தென் என்டர் ரேடியஸ்ன்னு கேட்டிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னுடைய சென்டர் பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் சென்டராக சூஸ் பண்ணிக்கிறேன். அங்கே கிளிக் பண்ண உடனே பாருங்கள் எனக்கு வந்து ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் சென்டர் அண்ட் ரேடியஸ், உன்னோட ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்கும். நான் 4ன்னு கொடுத்து நான் ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 4 ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிள் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. அதோடைய மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸையும் நம்ம இங்கே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குன்னா சர்க்கிள் A,4ன்னு இருக்கும். அதாவது ஏங்கிறது இங்கே சென்ட்ரு, 4ங்கிறது ரேடியஸ். அதோடைய அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் பாருங்கள். x² + y² = 16 அப்படிங்கிறது தான் இந்த சர்க்கிளுடைய ஈக்குவேஷன். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா பாயிண்ட் டூலில் போயிட்டு ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். பாருங்கள் செலக்ட் பொசிஷன் ஆர் லைன் ஃபங்க்ஷன் ஆர் கர்வ். இந்த சர்க்கிள் மேலே என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கே சர்க்கிள் மேலே ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை நீங்கள் தொட்டு மூவ் பண்ணி பாருங்கள். அந்த சர்க்கிள் மேலேயே மூவ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு சர்க்கிள் வந்து நம்ம வரைய போகிறோம். அப்போது திரும்ப சர்க்கிள் டூல்ஸில் போயிட்டு அதே டூல் சர்க்கிள் சென்டர் அண்ட் ரேடியஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது பிங்கிறதான் சென்டராக சூஸ் பண்ண போகிறோம். பியை கிளிக் பண்ணேன் உடனே பாருங்கள் நமக்கு வந்து என்டர் ரேடியஸ்ன்னு கேட்கும். இப்போ வந்து நான் 4 கொடுத்துருந்தேன். இப்போ நான் வந்து 3ன்னு கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாருங்கள் எனக்கு 3 ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. அதோடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது. இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு இந்த பிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் தொட்டு மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது மேலே கிளிக் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் கலர் ஆப்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் நான் ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த சர்க்கிள் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டெஃபினிஷன்ஸ் வரும், ஈக்குவேஷன் ஃபார்மேட் வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷோ ட்ரேஸ்ன்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணிக்கங்க. இப்போ பி மேலே என்ன பண்ணுங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். பி மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு பாயிண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல கவனிங்க, நமக்கு எந்த ஒரு ப்ளே பாஸ் பட்டனும் இங்கே இல்லை. இப்போ அனிமேஷன் ஆன் கொடுத்த உடனே பாருங்கள் ஒரு ப்ளே பாஸ் பட்டன் வந்துடும். பாஸ் பண்ணிங்கன்னா நின்றோம், ப்ளே பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். பாருங்கள் ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம். அந்த சர்க்கிள் மேலே ஒரு பாயிண்ட் எடுத்தோம். அந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம். அந்த சர்க்கிளோட ட்ரேஸ் தான் இந்த மாதிரியான ஒரு அனிமேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபிகர்ஸ்லாம் நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரில் ட்ரேஸ் அண்ட் அனிமேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம உருவாக்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.